நெரூருக்கு வாங்க நெருக்கடி நீங்கன்னு சொல்லுவாங்க. 17ஆம் நூற்றாண்டு காலத்துல வாழ்ந்த மிக பெரும் சக்தி வாய்ந்த சித்தர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இவர் ஜீவசமாதி ஆகும்போது ஒரே நேரத்துல 5 இடத்துல காட்சி தந்துட்டு நெரூர்ல ஜீவசமாதி ஆயிருக்காரு. மதுரையில சிவராமகிருஷ்ணன் பிறந்த இவர் கும்பகோணத்துல வளர்றார். பேச்சில் வல்லவரான இவர் இவருடைய குரு ஒரு நாள் இவரை பார்த்து எல்லார் வாயும் அடைக்கிறேன், உன் வாயும் எப்ப அடைக்க போறேன்னு கேட்கிறாரு. அப்ப அவருக்கு ஞானம் பிறந்து சதாசிவ பிரம்மேந்திரா வாழ ஆரம்பிக்கிறார். உணவு உடை இருப்பிடம் 3ஐயும் தொடர்ந்து காவிரி ஆற்றங்கரை ஓரத்திலேயே பாக்குற இடம்லாம் தியானம் பண்ணிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்காரு. கொடுமுடி ஆற்றங்கரை ஓரத்துல இவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமான வெள்ளம் வந்து ஊர் மக்கள் இவர் அடிச்சிட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் கிராம மக்கள் மணல் தேவைப்படுதுன்னு ஆற்றங்கரையில மண்வெட்டி எடுத்து வெட்டும் போது மணல் கடியில இருந்து ரத்தம் வருது. என்னன்னு பார்க்கும்போது இவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. தலையில அடிபட்டு ரத்தம் வரும்போதும் எந்த சலனமும் இல்லாம எந்திரிச்சு வேற இடத்துல போய் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். புதுக்கோட்டை ஆற்றங்கரை ஓரமா ஒரு நிர்வாணமா நடந்து போறாரு. இதை பார்த்த மன்னர் இவர் கையை வெட்ட உத்தரவுறார். கை வெட்டி கீழே விழுந்தும் எந்த சலனமும் இல்லாம இவரு பாட்டுக்கு நடந்து போறதை பார்த்த மன்னர் ஆச்சரியப்படுறாரு. 1755ஆம் ஆண்டு ஜீவசமாதியா இருக்கார். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இவரோட வைப்ரேஷனை உங்களால ஃபீல் பண்ண முடியும். கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 11 கிலோமீட்டர் இருக்க நெரூர்ங்கிற இடத்துல தான் இந்த அற்புதமான இடம் இருக்கு. இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொகேஷன் வேணும்னா இன்ஸ்டால என்ன ஃபாலோ பண்ணிட்டு கரூர்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன்.